ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/12/2023 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பிராமண குழந்தைகளாகிய உங்களுடைய இந்த ஜென்மம், பிராமண பிறவி, உண்மையிலே தேவதைகளை விட மிக உயர்ந்த பிறவி, மிகவும் நன்மை தரக்கூடிய பிறவி. ஏன்னா அப்பாவுக்கு உதவியாளர்களாகிறது பிராமணர்கள் தான் இல்லையா? இறை தந்தைக்கு உதவியாளராகிறது பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தானே தவிர தேவதைகள் கிடையாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நேரத்தில் பாபாவுக்கு எப்படி உதவி பண்ணுறீங்க? அப்படி உதவி செய்கிற குழந்தைங்களுக்கு பாபா என்ன பரிசு கொடுக்குறாரு? பதில்: பாபா தூய்மையின் ராஜ்யம், அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுற. நாம் அதற்காக தூய்மையின் மூலமாக உதவி பண்ணுறோம். நாமும் தூய்மையாக இருந்து உலகத்தையும் தூய்மையாக்குற சேவை செய்கிறோம். ஸோ இதன் மூலமாக தான் தூய்மையும் அமைதியும் நிரம்பிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு பாபாவுக்கு நாம் உதவி செய்கிறோம். பாபா உருவாக்குற இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை பார்த்துக்கிறோம். அதனால் கண்டிப்பாக பாபா நமக்கு பரிசு கொடுப்பார். இந்த சங்கம யுகத்தில் தான் மிகப்பெரிய பரிசு நமக்கு கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. நாம் முக்காலத்தை உணர்ந்த திரிகாலதரிசியாக மாறுறோம். இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எதிர்காலத்தில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்றோம். இதுதான் பரிசு இல்லையா? இப்போ பாபாவுக்கு உதவியாளராக ஆகிறோம். தூய்மையான ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தூய்மையாகி பாபாவுக்கு உதவி செய்கிறோம். தூய்மையினால் அதுக்கு பரிசாக பாபா முக்கால ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக எதிர்காலத்தில் ராஜசிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். ஸோ அதுதான் பரிசு. பாடல்: தாயாகவும் தந்தையாகவும் ஆதரவளிப்பவராகவும் கடவுளாகவும் நண்பனாகவும் அனைவருக்கும் பாதுகாப்பாளன் நீயே. ஓம் சாந்தி. இது யாரோட மகிமை? மிகவும் பிரியமான பரமபிதா பரமாத்மாவுடைய மகிமை. அவருடைய பேர் தான் சிவன். அவருடைய பேர் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தது. அவர் இருக்கிற இடம் பரந்தாமமும் எல்லாத்தையும் விட உயர்ந்த இடத்துல இருக்குது. பரமபிதா பரமாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அனைத்து ஆத்மாக்களிலும் மிக உயர்ந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். பரமாத்மா அப்படின்னு பரமபிதானாலும் அப்படி தான். அனைத்து பிதாக்களிலும் மிக உயர்ந்த பிதா. வேறு யாரையுமே இந்த பரமபிதா பரமாத்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது. ஸோ இந்த பரமபிதா பரமாத்மாவுடைய மகிமையோ எல்லையற்றது. அவருடைய மகிமை அடுக்க ஆரம்பித்தா அதோடைய எல்லையை நாம் அடைய முடியாதாம். அவ்வளோ மகிமை அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷி முனிவர்கள் கூட அவருடைய எல்லையை, அடிமுடியை நாம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவும் தெரியாதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ இதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது, இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த கடவுளே, அந்த அப்பாவே வந்து அவருடைய சொந்த அறிமுகத்தை கொடுக்குறார். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கும் தானே. அவர் வராமல் குழந்தைகளுக்கு எப்படி அறிமுகம் தெரியும்? யாருக்குமே தெரியாது அவரை பற்றி. ஏன்னா அவருடைய அறிமுகத்தை அவரே இந்த பூமியில் வந்து கொடுத்தால ஒழிய வேறு யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தெரிஞ்சதானே கொடுக்க. எப்போ தந்தை மகனை வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது தான் மகனே தந்தையை வெளிப்படுத்துவார் இல்லையா? அப்பா தான் சொல்லணும், நீ என்னோட பையன்ட்டு. இல்லைன்னா பையனுக்கு தெரியாது தானே. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவை மகன் வெளிப்படுத்துவோம். ஸோ அப்படின்னு அர்த்தம். அதற்கேற்ற காரியத்தை செய்து காட்டுவோம். பாபா புரிய வைக்கிறாரு, என்னுடைய பாகமும் இந்த நாடகத்தில் பதிவாகியிருக்கு ஏற்கனவே. என்னுடைய பாகம் என்ன? அழுக்கானவர்களை தூய்மையாக்குறது. அதுக்காகத்தான் நான் வர வேண்டி இருக்குது. இப்போ இருக்கிறது
ராவண ராஜ்யம். அதனால தான் ரிஷி முனிவர்கள் எல்லாம் பதித்த பாவன ராமா, சீதையின் ராமன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராவணனும் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை தமோ பிரதானமாக அழுக்காக வேறு யார் ஆக்கினா? ராவணன் தான் ஆக்கினான். பிறகு தான் சர்வசக்திவான் ராமராகிய சிவத்தந்தை வந்து இதை தூய்மையாக்குறார், அழுக்கான உலகத்தை. அரைக்கல்பமாக ராமராஜ்யம், அரைக்கல்பமாக ராவண ராஜ்யம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ராமராஜ்யம் முடிஞ்சோடனே ராவணராஜ்யம், ராவணராஜ்யம் முடிஞ்சோடனே ராமராஜ்யம், இப்படி அனாதியாக நடக்கும். யாருக்குமே ராவணன்னா யாருன்னே தெரியாது. ஆனால் அவனுடைய உருவ பொம்மை மட்டும் வருஷம் எரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன தான் எரித்தாலும் ராவணராஜ்யம் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஒருபொழுதும் எரிவதில்லை. மனிதர்கள் சொல்கிறாங்க, கடவுள் சர்வசக்திவானாக இருந்தால் அவர் ஏன் இந்த ராவணனை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறார்? இல்லை, எல்லா மதத்துலையும் கேட்பாங்க, ஏன் சாத்தானை கடவுள் விட்டு வைக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, இது வெற்றி தோல்வியின் நாடகம், விளையாட்டு, சொர்க்கம் நரகத்தின் விளையாட்டு. இந்த ஒட்டுமொத்த விளையாட்டும் பாரதத்தில் தான் இருக்குது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவான் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த நாடகம் முடிகிறதுக்குள்ளேயே வந்து இந்த நாடகத்தை பாதியிலும் நிறுத்த மாட்டார். அவர் வர வேண்டிய நேரத்துக்கு தான் வருவார். அவர் வர வேண்டிய நேரம் எது? எப்போ ஒட்டுமொத்த உலகமும் அழுக்காச்சோ அப்போ தான் வருவார். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் வரார். ஸோ வந்து தூய்மையாக்கினவுடனே கலியுகம் சத்தியுக சொர்க்கமாக மாறிடுது. அப்படி கடவுள் வந்ததுனால தான் அவருடைய பிறந்த நாளை சிவராத்திரி, சிவஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறாங்க, சிவனை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தேவதாய நமக அப்படின்ட்டு பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சொல்கிறாங்க. பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக அப்படின்ட்டு. ஆனால் சிவனுக்கு சொல்லும்பொழுது மட்டும் ஓம் நம சிவாய நமக, பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் தேவதைகள், இவர் மட்டும் பரமாத்மா. பபுல்நாத் கோயிலையும் சோமநாதர் ஆலயிலும் காட்டப்பட்ட மாதிரி சிவன் வந்து அவ்வளோ பெருசாவாக இருக்கிறார். பெரிய சிவலிங்கம் தஞ்சாவூர்லலாம் வச்சுருக்கிறாங்களே, அவ்வளோ பெருசாவாக இருக்கிறார் பாபா. பரமபிதா பரமாத்மாவுக்கு அவ்வளோ பெரிய ரூபம் இருக்குமா என்ன? ஆத்மாக்கள் மட்டும் சின்னதாக இருக்கும், பாபா மட்டும் பெருசாக இருப்பார் அப்படின்னு அர்த்தமா? கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி வரும் தானே. பாபா சொல்கிறாரு, இங்கே வந்து சின்ன குழந்தைனும் பெரியவங்கள தான் அப்பான்னும் சொல்கிறோம். ஸோ அப்போ பாபா நமக்கு அப்பா அப்படின்னா அந்த பரமபிதா பரமாத்மா வந்து நம்மை விட பெரியவராகவும் அவருடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நாம் சின்னதாகவும் இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான், பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் இருக்கும். அப்போ எதில் பெரியவங்க அப்படின்னா மகிமை தான் பெரிய மகிமை கடவுளுக்கு. அதனால தான் குழந்தைங்க என்னுடைய மகிமையை பாடுறீங்க, பரமாத்மாவுடைய மகிமையோ அளவற்றதுன்னு சொல்கிறீங்க. அவர் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார். அதனால் கடவுளை வந்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அவர் படைப்பாளர் இல்லையா? இப்போ ஒரு மரத்துடைய படைப்பு வந்து விதையிலிருந்து தான் வருது. ஸோ அப்போ அந்த விதை தான் மரத்துடைய படைப்பாளர். அதேமாதிரி இந்த மனித சிருஷ்டி மரமே இப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் வருது அப்படின்னா பாபா விதை தானே. ஸோ பாபா விதை, அவர் கொடுக்குற ஞானம் விதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் மட்டும்தான் படைப்பாளர். மற்றபடி இந்த வேதங்கள், உபநிடதங்கள், கீதை, யாகங்கள்,
தபஸ்யா, தானம், புண்ணியம் இதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய கிளைகள். அவ்வளோதான் இல்லையா? இப்போ படைக்கிறது இது வேதங்களோ கீதையோ இதெல்லாம் படைக்கிறது கிடையாது, கடவுள் தான் படைக்கிறார். ஸோ ஒன்றும் இந்த கீதை வேதங்கள் அதற்குரிய நேரத்தில் வருகிறது. பக்தி மார்க்கத்துக்கே அரை கல்பம் இருக்குது, 2100 வருஷம். அதே மாதிரி அடுத்த அரை கல்பம் ஞான மார்க்கம் சொர்க்கத்தில் இருக்குது. சொர்க்கம் தான் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது, அதுவும் 2500 வருஷம். பக்தியை பிரம்மாவின் இரவுன்னும் ஞானத்தை பிரம்மாவின் பகல்னும் சொல்கிறோம். சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, எனக்கென்று தனியாக உடல் கிடையாது, அவருக்குன்னு சொந்தமாக ஒரு உடல் கிடையாது. அதனால தான் ராஜயோக ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு ராஜ்யபாக்கியத்தை கொடுப்பதற்காக மீண்டும் வருகிறேன், இந்த பிரம்மாவுடைய உடலை கடனாக எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு உடல் கிடையாது. இப்போ பிரம்மாவின் இரவு முடிவுக்கு வருது இல்லையா? பிரம்மாவின் இரவு நரகம், பக்தி மார்க்கம் அது முடிவுக்கு வருது. அப்போ பக்தி முடிவுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? ஞான மார்க்கம் வரணும். ஸோ அதுக்கு ஞானம் தேவை, அதை கொடுக்கத்தான் பாபா வர்றார். ஏன்னா தர்மத்திற்கு நிந்தனை செய்யும்போது இல்லையா, தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படும் போது நான் வருவேன்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த நேரம் இப்போ வந்துடுச்சு, தர்மத்துக்கு நிந்தனை ஏற்பட்டு விட்டது. யார் அதிகமாக தர்மத்துக்கு நிந்தனை பண்ணுறாங்க இல்லையா? நாம் தான் அதிகமாக நிந்தனை பண்ணியிருக்கிறோம், பாரதவாசிகள் தான். கடவுள் எங்கும் நிறைந்தவர்கள்லாம் சொல்லி, மற்ற மதத்தில் அப்படி சொல்கிறது கிடையாது இல்லையா? பரமபிதா பரமாத்மா சிவன் அவரைத்தான் அதிகமாக நிந்தனை பண்ணுறோம் இல்லையா? நிந்தனை பண்ணுறது பாரதவாசிகள், ஆனால் யாரை அதிகமாக நிந்தனை பண்ணுறோம்? கடவுளைத்தான் அதிகமாக நிந்தனை பண்ணுறோம். ஸோ கீதையில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, எப்போ அதர்மம் தலை தூக்குகிறதோ மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன் இல்லை. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும்போது மீண்டும் அந்த தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன். ஸோ தேவதை தர்மம் போச்சுனாலே அதர்மம் தான். நான் முந்தைய கல்பத்தில் சமஸ்கிருதத்தில் ஒன்றும் ஞானம் சொல்லலை. இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஹிந்தியில் சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஹிந்தியில் தான் இந்த ஞானத்தை சொல்கிறேன். எப்போ தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்தவருக்கு இந்த பாரதத்தில் நிந்தனை ஏற்படுகிறதோ அவரை, அந்த கடவுளை கல்லுமுலாம் இருக்கிறாருன்னு சொன்னீங்களோ அப்போ தான் நான் வருகிறேன். ஏன்னா அதுதான் அதர்மம் தலை ஓங்குறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாபா சொல்கிறார், பாரதத்தை சொர்க்கமாக்குறவரை, அழுக்கானவர்களை தூய்மையாக்குறவரை அவ்வளவு அதிகமாக நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. பாரத கண்டம் தான் இருக்கிறதுலே பழமையானது, ஒருபோதும் அழியாதது, அழிவற்ற கண்டம் பாரதம்னு நமக்கு தெரியுது. கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இதே பாரதத்தில் தங்க யுகத்தில் இருந்தது, சத்தியுகத்தில் இருந்தது. ஸோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை சொர்க்கத்தை படைப்பவராகிய தந்தை தான் கொடுத்தார். அதே பாரதம், தூய்மையான சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்போ முற்றிலும் அழுக்காயிடுச்சு. அதை மீண்டும் தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் நான் மீண்டும் வந்திருக்கிறேன். அதனால தான் அப்படிப்பட்ட காரியம் செய்த சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க, ஓம் நம சிவாயான்னு சொல்கிறாங்க. காரணம் இல்லாமல் சொல்லுவாங்க. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் பதிவாகி இருக்குது. ஸோ அந்த பாகம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்களா, ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாகமும் பதிவாகி இருக்குது இந்த எல்லையற்ற நாடகத்தில். ஸோ அந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒரு சின்ன பீஸை எடுத்து தான் இவங்க எல்லைக்கு உட்பட்ட நாடகம், அந்த 2 மணி நேரம் நாடகம், 3 மணி நேரம் நாடகத்தெல்லாம் உருவாக்குறாங்க. இப்போ நாம் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு நாம் சத்தியுகத்தில் தேவதையாக மாறிடுவோம். அங்கே தேவதை குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அதைவிட மிக உயர்ந்த குலம் பிராமண குலம். ஏன்னா இப்போ கடவுளுடைய குலத்தை சார்ந்தவர்கள் நீங்கள், கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள். இது உங்களுக்கு 84 ஜென்மங்களின்
கடைசி ஜென்மம். அந்த 84வது ஜென்மத்திலும் கடைசி நேரம். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு 4 வர்ணங்களை பற்றி 4 குலங்களை பற்றி தெரிஞ்சிருக்குது. ஸோ 4 வர்ணங்கள் பற்றி ஞானம் நமக்கு தெரியும். உண்மையிலே இந்த 4 வர்ணத்தில் சொல்லப்படாத 5வது வர்ணமாகிய பிராமண வர்ணம் தான் அனைத்து வர்ணங்களையும் விட மிக உயர்ந்தது அப்படின்னு நமக்கு இப்போ தான் தெரியும். தேவதைகளுக்குத்தான் ரொம்ப மகிமை பாடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவர்களை விட உயர்ந்தவர்கள் யார்? பிராமணர்கள் தான். பிரம்மாவுக்கு கோயில் கூட இருக்குது. ஏன்னா பிராமணர்களுடைய அப்பா பிரம்மா இல்லையா? ஆனால் யாருக்குமே அந்த பிரம்மா உடலில்தான் சிவன் வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குறாருன்னு தெரியாது. இப்போ ஸ்தாபனை காரியம், சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னாலே நரகத்தின் அழிவும் நடந்தே ஆகணும் இல்லையா? அதனால தான் ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 வருடத்திற்கு முன்பு எந்த தந்தை வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதே தந்தை இப்போ வந்து சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி ஜென்மம். நான் மீண்டும் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த சொர்க்கம் உங்களுடைய உரிமை, அது உங்களுடையது. யார் என் வழிப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பக்தி மார்க்கத்தில் மாம்பழத்தை பரிசாக கொடுப்பேன், ஆனால் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இல்லையா? மாம்பழத்தை 2ஆக பிரிக்கிறது கிடையாது. சொர்க்கத்தை சமமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு பாபா வழியை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் அதிக செல்வம், உயர்ந்த பதவி அடைவீங்க. அது உங்களுடைய உரிமை தான். ஆனால் ஸ்ரீமத் படி நடந்த அந்த உரிமையை நீங்கள் அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ உங்களுடைய உரிமையை இழந்துடாதீங்க. அஞ்ஞானத்தில் கூட மனிதர்கள் அமைதி பரிசு வாங்குகிறாங்க. ஆனால் பாபா உங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தையே அமைதி பரிசாக கொடுக்கிறார். நான் அதை அடைவது கிடையாது, அதை அனுபவிக்கிறது கிடையாது. உங்கள் மூலமாக அந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். எதுக்காக? அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக. ஸோ பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி நாம் சொர்க்கத்தை உருவாக்கி அதை ஆட்சி செய்கிறோம். நாம் சிவபாபாவுக்கு பேர குழந்தைகள், சிவபாபாவின் குழந்தை பிரம்மாவுக்கு குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மாவால் மட்டும்தான் இத்தனை குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். இந்த பிராமண ஜென்மம்தான் இதுவரை நீங்கள் எடுத்த ஜென்மங்களிலே மிக உயர்ந்த ஜென்மம். இதுதான் நன்மை செய்யக்கூடிய ஜென்மம், கல்யாண்காரி ஜென்மம் சொல்லலாம். தேவதைகளுடைய ஜென்மத்தையோ அல்லது சூத்திரர்களுடைய ஜென்மத்தையோ நன்மை செய்யக்கூடியதுன்னு சொல்ல முடியாது. சங்கமயுகம்தான் நன்மை செய்யக்கூடிய யுகம். இங்கே எடுக்கிற பிராமண ஜென்மம்தான் நன்மை செய்யக்கூடிய ஜென்மம். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணுற முயற்சியின் மூலமாகத்தான் 5000 வருடத்திற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் சேர்க்குறீங்க ஆத்மாவில். அதனால தான் இது மிக மிக நன்மை செய்யக்கூடிய ஜென்மம். ஏன்னா நீங்கள் அப்பாவுக்கு உதவியாளர்களாகி இந்த உலகத்தில் அமைதியையும் தூய்மையையும் ஸ்தாபனை பண்ணுறீங்க. மற்றபடி அந்த அமைதி பரிசை உலகத்தினர் கொடுக்குறாங்களே, அப்படி கொடுக்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம். கடவுள் தான் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறாரு, அமைதியை ஸ்தாபனை பண்ணி சொர்க்கத்தை அவருக்கு உதவி செய்த குழந்தைகளுக்கே பரிசாக கொடுக்குறாரு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க அமைதி பரிசை அமெரிக்கர்களுக்கு கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, யார் என்னுடைய உதவியாளர்களாக ஆகிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்.
எப்போ உலகத்தில் தூய்மை இருக்குதோ அப்போ தானாகவே அமைதியும் செல்வமும் இருக்கும். தூய்மை இல்லைன்னா அமைதியும் இருக்காது, செல்வமும் இருக்காது. உலகம் முழுவதும் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் தூய்மை இல்லை. விபச்சார விடுதி ஆயிடுச்சு உலகம். அந்த தங்க யுகத்தை தான் சிவாலயம், கோயில் அப்படின்னு சொல்கிறோம். சிவபாபா தான் அதை ஸ்தாபனை பண்ணுறார். சாது சந்நியாசிகளைத்தான் ஹடயோகிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஹடயோகத்தை தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஹடயோகம் சந்நியாசிகளுக்கானது. இந்த சகஜ ராஜயோகத்தை அவங்க கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இது இல்லற மார்க்கத்தினருக்கானது. இல்லற மார்க்கத்தினருக்கான ராஜயோக ஞானத்தை இல்லறத்தை விட்டு வெளியேறியவர்கள் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? அவங்க என்னதான் 1000 முறை 1,00,000 முறை கீதையை படித்து மகாபாரதத்தை படித்து தலையை உடச்சிக்கிட்டாலும் இந்த ராஜயோக ஞானத்தை அவர்களால் கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது. ஆனால் நம்ம ராஜயோகத்துடைய விஸ்தாரம் தான் அந்த கீதை மகாபாரதம்லாம். ஆனாலும் அந்த சாரத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அனைவரின் தந்தை சிவபாபா தான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அனைத்து தர்மத்தினருக்கும் பாபா சொல்கிறார், உங்களுடைய புத்தி யோகத்தை என் ஒருவனோடு மட்டும் இணையுங்கள். ஆத்மாக்களாகிய உங்களை மாதிரியே நானும் சிறு புள்ளி, மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி. சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்களா, அவ்வளோ பெருசாலாம் நான் கிடையாது. ஆத்மா எப்படி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒரு புள்ளியோ அதே மாதிரி தான் பரமபிதா பரமாத்மாவும். ஒவ்வொரு ஆத்மாவும் நெற்றியில் புருவ மத்தியில் தான் இருக்குது. ஒருவேளை சிவலிங்கம் அளவிற்கு பெரியதாக ஆத்மா இருந்தால் ஒரு மனுஷன் நெத்திக்குள்ள அது அடங்குமா? எப்படி அங்கே இருக்க முடியும்? ஸோ அதே மாதிரி தான் பரமாத்மாவாகிய நானும் இருக்கிறேன். ஆத்மா மாதிரி சின்ன புள்ளியா. ஒரே வித்தியாசம், ஆத்மா மறுஜன்மத்தில் வருகிறது, நான் மறுஜன்மத்தில் வருவதில்லை. பிறப்பு இறப்பை கடந்து இருக்கிறேன். தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறந்ததில்லை. அதனால தான் எனக்கென்று தனியாக உடல் எடுக்காத காரணத்தினால்தான் நான் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கிறேன். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் பிறப்பு சக்கரத்தில் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையிலிருந்து தூய்மையை இழக்கிறார்கள். பிறகு நான் வந்து அவர்களை அழுக்கிலிருந்து மீண்டும் தூய்மையாக்குறேன். அதற்காகத்தான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தையே படைக்கிறேன், அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்கு. இதன் பிறகு தங்க யுகத்தில் எந்த விதமான யஜ்யமும் இருக்காது. எந்த யாகமும் வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. துக்கமே இருக்காது. துக்கம் இருந்தால் தானே, துக்கம் போகிறதுக்காக தானே யாகம் வளர்க்குறாங்க. ஆனால் துவாபர யுகத்திலிருந்து துக்கம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ தான் மீண்டும் நிறைய யாகங்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ருத்ர ஞான யஜ்யம் முழு கல்பத்திலும், இந்த 5000 வருடத்திலும் ஒரே ஒரு முறை தான் உருவாக்கப்படுது. சுயம் கடவுளால் உருவாக்கப்படுது, சங்கமயுகத்தில் உருவாக்கப்படுது. ஸோ அதில் அனைவருடைய ஆகுதியும் போடப்படுது இந்த ருத்ரஞான யஜ்யத்தில். ஆகுதினா யாகத்தை முடிக்கும்போது கடைசியில் விலை உயர்ந்த பொருளெல்லாம் அந்த நெருப்பில் போடுவாங்க. இங்கே ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனையும் இந்த நெருப்பில் போடப்படுது. பிறகு எந்த யாகமும் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. யாகங்கள் இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுது தான் உருவாக்குவாங்க. அதை நிறுத்துறதுக்கு, உதாரணத்துக்கு மழையே இல்லைன்னா மழை பெய்யறதுக்கு யாகம் பண்ணுவாங்க. கடுமையான வெள்ளம்னா மழை நிற்கிறதுக்கு யாகம் பண்ணுவாங்க. ஆனால் தங்க யுகத்தில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த இயற்கை சீற்றமும் இருக்காது. பிறகு எதுக்கு சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் யாகம் வளர்க்கணும்? ஏன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ தான் பலவிதமான பிரச்சனை, நிலநடுக்கம், சுனாமி, கடுமையான மழை, சூறாவளி,
என்னென்னமோ நடக்குது, உலக போர் என்னென்னமோ நடக்குது. அதனால தான் இதை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக மிகப்பெரிய வியாபாரியாகிய சிவத்தந்தையே வந்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். ஸோ கடைசியில் எப்படி அனைத்தும் தீக்கு இரையாகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சாட்சாத்காரம் காட்டியிருக்கிறார். எப்படி உலக அழிவு ஏற்படும், எப்படி இந்த பழைய உலகமே ஒரு சுடுகாடாக மாறப்போகுதுன்றதெல்லாம் காட்சியாக பாபா காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்தீங்க, ஞானத்திலையும் முரளியிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் ஏன் இந்த பழைய உலகத்தில் உங்களுடைய மனம் இன்னும் ஒட்டி இருக்குது? பழைய உலகத்தின் மீது ஏன் இன்னும் பற்று வைக்கிறீங்க? அதனால தான் பாபா சொல்கிறாரு, அப்படி இருக்கக்கூடாது, பற்றே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் எல்லையற்ற சந்நியாசம் பண்ணுறீங்க. மற்றபடி அந்த ஹடயோக சன்னியாசிகள் தங்களுடைய குடும்பத்தை மட்டும்தான் சந்நியாசம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ராஜயோகிகள் உங்கள் குடும்பத்தை சந்நியாசம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களிடமிருந்து உங்களுடைய புத்தியை மட்டும் துண்டிக்கணும். இல்லை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க, ஆனால் அவர்கள் என்னுடையவர்கள் கிடையாது, நான் அவர்களுடையவன் கிடையாது. என்னுடையவர் ஒரு பாபா, அந்த பாபாவுடையவன் நான். அப்படி அவரோட மட்டுமே வாழணும். மற்றபடி லௌகீக கடமைகளை முடிக்கணும். ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஸோ பிணத்தோடு நாம் ஏன் புத்தியை இணைக்கணும்? இது பிணங்களின் உலகம்னு பாபா சொல்கிறார் இல்லையா? இப்போ வெள்ளத்தில் நிறைய பிணம் மிதக்குது, ஒரு ஊரே இறந்துச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைத்தால் நமக்கு துக்கம் வராது. நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு நினச்சா துக்கம் வராது. இப்போ இறந்த பிறகு ஆவியாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஆவி இன்னொரு ஆவியை பார்க்குமா, தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு? அப்போ ஆவியாக இருக்கும்பொழுது அழுவாங்களா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ட்டு? அது பிறவி எடுக்க போயிடுச்சு, சந்தோஷம் தானே படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கணும். இப்போ இருக்கிறது எல்லாம் பேய், அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, தேவதைகளின் உலகத்தை நினைங்க. ஏன் இந்த பேய்கள் வாழற சுடுகாடாகிய கலியுகத்தை நினைக்கிறீங்க? பாபா உங்களை அந்த தேவதைகளின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். ஒரு கல்யாண தரகராக வந்திருக்கிறார். இல்லை, 2-3 நாள் முன்னாடி அழகாக சொன்னார். ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் பெண் வீட்டிலன்னா தரகர் தான் மாப்பிள்ளை இப்படி இருப்பார், இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை பற்றி யாருக்கும் தெரியாதே. அதனால் அவரே தரகராக நம்முடைய மணவாளனாகிய சிவனை பற்றி சொல்லி நம்முடைய புத்தியை அவரோடு இணைக்கிறார். ஸோ இதை அற்புதமாக காக்கும் தெய்வம் காளி அந்த சீரியலில் காட்டியிருப்பாங்க. அப்படியே மயங்கி கேட்பாங்க பார்வதி சிவன் சொல்கிற கதையை. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பாப்பா நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்முடைய புத்தி அப்படியே அவரோடு இணையுது. எந்த அளவுக்கு இணையுது? சுற்றி இந்த உலகத்தில் எது நடந்தாலும் தெரியாத அளவுக்கு புத்தி இணையுது. இந்த போதையில் தான் ஒட்டுமொத்த உலகமும் அழிகிறது கூட நமக்கு தெரியாமல் போகணும். அப்படி உலகத்தை ஒட்டுமொத்தமாக மறக்கிற அந்த போதை தான் கர்மாதீத்த நிலை. ஸோ அந்த நிலையை அடைய வைக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார். மனிதர்கள் சொல்கிறாங்க, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையில் அந்த பரமாத்மாவுடைய மகிமை. கலியுகத்தின் குருமார்கள் பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே அழுக்காக தான் இருக்கிறாங்க. அவங்க யாருடைய அழுக்கை தூய்மையாக்க முடியும்?
யாருக்கு சத்கதி கொடுக்க முடியும்? அதனால் அவங்க பண்ணுறதெல்லாம் வேதத்தை படித்து சொல்கிறாங்க, மத சடங்குகளை பண்ணுறாங்க, அவ்வளவுதான். சிவபாபாவுக்கு ஒரு டீச்சர் கிடையாது, குரு கிடையாது. உலகத்துக்கே அவர் டீச்சர், ஆனால் அவருக்கு டீச்சர் கிடையாது. உலகத்துக்கே அவர் சத்குரு, ஆனால் அவருக்கென்று ஒரு குரு கிடையாது. ஏன்னா அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சிவபாபாவே எனக்கு டீச்சராக, குருவாக, அப்பாவாக இருக்கிறார் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த சொர்க்கத்தில் சூரிய வம்சமும் இருக்குது, சந்திர வம்சமும் இருக்குது. நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப உங்கள் விருப்பம் போல் எதில் வேணாலும் நீங்கள் போகலாம். நல்லா முயற்சி செஞ்சு சத்தியுகத்துக்கும் போகலாம், முயற்சி கம்மியாக செஞ்சு திரேதாயுகத்துக்கும் போகலாம், இன்னும் கம்மியாக முயற்சி செஞ்சு வெட்டியானாகவும் ஆகலாம். அது உங்கள் கையில் இருக்குது. இப்போ அந்த சூரிய வம்ச ராஜ்யத்தையும் சந்திர வம்ச ராஜ்யத்தையும் எப்படி அடையிறீங்க? யுத்தம் செஞ்சு அடையிறீங்க? கிடையவே கிடையாது. லக்ஷ்மி நாராயணனோ அல்லது திரேதாயுகத்தை ராமர் சீதையோ சண்டை போட்டு ஒன்றும் அந்த ராஜ்யத்தை அடையலை. மாயையோடு சண்டை போட்டாங்க. எப்போ? சங்கம யுகத்தில். மாயையோடு யுத்தம் செய்து மாயையை வென்று சத்யுக திரேதாயுக ராஜ்யத்தை அடைந்தார்கள். ஸோ அப்படி மறைமுகமாக மாயையோடு சண்டை போடும் யுத்த வீரர்கள் நீங்கள். அதனால தான் பாருங்கள், உங்களை யாருக்கும் தெரியல. ஏன்னா உங்கள் எதிரி யாருக்கும் கண்ணுக்கு தெரியல. உங்கள் எதிரியை நீங்கள் வென்றுட்டு இருக்கிறீங்கன்றது தெரியல. ஸோ அதனால தான் சக்தி சேனையை பற்றி யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த யோக பலத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் எஜமானர்களாக ஆகிறீங்க. நீங்கள் உலக ராஜ்யத்தை இழந்தீங்க, இப்போ மீண்டும் அந்த ராஜ்யத்தை அடையிறீங்க. மாயா கிட்ட இருந்து, உங்ககிட்டேருந்து திருடிட்டான் மாயா. தந்தை தான் அந்த மாயையை வென்று அந்த சொர்க்கத்தை மீண்டும் அடைவதற்கான வழியை கொடுத்து அந்த சொர்க்க ராஜ்யத்தையே உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். யார் அந்த சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு அப்பாவுக்கு உதவியாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தூய்மையின் பரிசு கிடைக்கிது, செல்வத்தின் பரிசு கிடைக்கிது. அரை கல்பத்துக்கு தூய்மையும் செல்வமும் நிரம்பிய இடம் அந்த சொர்க்கம், அது உங்களுக்கு கிடைக்கிது. யார் இப்போ உடலற்ற நிலையிலிருந்து தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறாங்களோ, யார் அந்த சாந்தி தாமம் இனிமையான வீட்டை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்களுடைய இனிமையான ராஜ்யமாகிய சொர்க்கத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே தூய்மையாக ஆகிறாங்களோ அவர்களைத்தான் பாபா என்னுடைய உதவியாளர், என்னுடைய பிரியமான உதவியாளர்கள் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவும் பண்ணணும் இல்லையா? உடலற்ற நிலையிலும் இருக்கணும். ஞானத்தை சொல்கிறது மட்டும் கிடையாது, ஆத்ம உணர்விலிருந்து சொல்லணும். ஆத்ம உணர்வில் இருக்கிறதே சொர்க்கத்துக்கு நீங்கள் வருவதற்கு மிக முக்கியமான அடிப்படை தகுதி. பாபாவை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களை சுற்றி வாயுமண்டலம் தூய்மையாகுது. சுயதர்சன சக்கரத்தை சுற்றும் போதெல்லாம் வாயுமண்டலம் தூய்மையாகுது. அந்த சாந்தி தாமத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்களை சுற்றி அந்த அமைதியின் வாயுமண்டலத்தை உருவாக்குறீங்க. சுகம் நிறைந்த ராஜ்யத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த சுகமான அதிர்வலைகளை உருவாக்குறீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு உதவியாளர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த ராஜ்யத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான வழி என்ன? நான் ஆத்மா, ஒரு நட்சத்திரம். நான் என்னுடைய அப்பா பரமாத்மாவும் ஒரு நட்சத்திரம் அப்படின்றது சதா மனதில் ஓடிட்டே இருக்கணும். அவர் சிவலிங்கம் அளவிற்கு பெருசாக இருக்கிறது கிடையாது. ஆத்மா அந்த சின்ன நட்சத்திரத்தை பூஜை பண்ண முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பெரிய சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க, ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. அப்போ தான் நம்ம பூஜை பண்ண முடியும். ஆனால் முதலாக அந்த பிரியமான அப்பாவைத்தான் நம்ம கோயில் கட்டி வழிபட்டோம்.
மற்றவர்களையெல்லாம் பிறகுதான் நம்ம வழிபட ஆரம்பித்தோம். லக்ஷ்மி நாராயணனை எவ்வளோ பக்தி செஞ்சோம். ஆனால் அவங்கள யார் அந்த மாதிரி பூஜிக்க தகுந்தவர்களாக மாற்றினது? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் அந்த ஒரு தந்தை தான் அவங்களையும் மாற்றினார், நம்மையும் மாற்றுறார். ஸோ அதனால் மகிமையெல்லாம் அந்த ஒருவருக்கு தான். அவருடைய பிறந்த நாள் மட்டுமே வைரத்துக்கு சமமான பிறந்த நாள். மற்றவர்களுடைய பிறந்த நாள் எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, சோழிக்கு சமமானது இல்லை. மற்றவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுறது வேஸ்ட். ஓம் நம சிவாய, சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு தான் வணங்குகிறோம். ஏன்னா அவர் தான் இந்த ருத்ரஞான யஜ்யத்தை படைக்கிறார். பிராமணர்களாகிய நம்ம மூலமாக படைக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் யார் எனக்கு தூய்மையும் அமைதியும் நிரம்பிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பலனை கொடுக்கிறேன். அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே கொடுக்கிறேன். பிராமணர்களாகிய உங்கள் மூலமாகத்தான் அந்த ருத்ரஞான யஜ்யத்தை படைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் நமக்கு தட்சணையும் கொடுப்பார். இல்லை, எவ்வளோ பெரிய யாகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இவ்வளவு காலமாக எந்த யாகமும் நடக்கிறது கிடையாது. 100 வருடம் நடக்குது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு காலம் எனக்கு உதவியாளர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிசு நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் தான் எல்லோருக்குமே பரிசு கொடுக்குறேன். ஆனால் எனக்காக நான் எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது. உங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதனால தான் அவரை வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். யார் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலனை அடைவார்கள். நீங்கள் கொஞ்சம் சேவை செஞ்சால் கூட கண்டிப்பாக பிரஜையிலாவது நீங்கள் வந்துடுவீங்க. இல்லை, சொர்க்கத்துக்கு வந்துடுறோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே, அதுவே பரிசு தானே. பாருங்கள், யாரெல்லாம் மகாத்மா காந்திக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் பிறகு பிரசிடெண்ட்டாக, பிரதமராக, மந்திரியாகலாம் ஆனாங்க. அது தற்காலிகமான சந்தோஷம். பாபா இந்த மனித சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை கொடுத்து உங்களை திற்காலதர்ஷியாக, அதாவது 3 காலத்தை உணர்ந்தவராக மாற்றுறார். அவரை மாதிரி அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதன் மூலமாக அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சன்னியாசிகளால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன ஆஸ்தி அடைய முடியும்? ஏன்னா அவங்களே அனைத்தையும் இழந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க? வேணும்னா அவங்க தலைமை சன்னியாசி குரு இருப்பார் இல்லையா, அவர் இறந்த பிறகு அந்த பதவி ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் பாபா பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சிம்மாசனத்தை கொடுக்குறார், கிரீடத்தை கொடுக்குறார். ஸோ அந்த அளவுக்கு சுயநலமற்ற சேவை செய்கிறார். இருந்தாலும் நான் உங்களை உலகத்துக்கு அதிபதியாக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுள் எங்கும் நிறைந்தவர், கல் முள்ளலாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் பேரை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நிந்தனை தான் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அது உங்கள் தப்பு இல்லை. இந்த நாடகம் ஏற்கனவே அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை பாபா நாடகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்போ நீங்கள் சோழிக்கு சமமாக ஆகிடுறீங்களோ அப்போ தான் நான் உங்களை வைரத்துக்கு சமமாக மாற்றுறேன். பாரதத்தை எண்ணற்ற முறை நான் சொர்க்கமாக மாற்றி இருக்கிறேன். அதே மாதிரி மாயாவும் அந்த சொர்க்கத்தை எண்ணற்ற முறை நரகமாக மாற்றியிருக்கிறார். இப்போ நீங்கள் பிராப்தி அடையணும் சொர்க்க ராஜ்யத்தை அப்படின்னா பாபாவுக்கு உதவியாளராகி அந்த உண்மையான பரிசு சொர்க்க ராஜ்யத்தை பரிசாக அடையுங்கள். இதில் முக்கியமான விஷயம், முதல் விஷயமே தூய்மை தான். அந்த தூய்மையின் காரணத்திற்காகத்தான்
சொர்க்கத்திற்கு வராமல் நரகத்திற்கு வரக்கூடிய சன்னியாசிகளை கூட பாபா மகிமைப்படுறார். ஏன்னா அவங்களும் நல்லவர்களாக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. அவர்களுடைய தூய்மையின் சக்தியின் மூலமாகத்தான் பாரதம் விழாமல் தடுத்து நிறுத்தப்படுது. இல்லாட்டினா பாரதம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்ற அந்தளவுக்கு மோசமாகி இருக்கும். சன்னியாசிகள் மட்டும் இல்லாட்டினா அவங்களுடைய தூய்மையின் சக்தி தான் பாரதம் அழிவதிலிருந்து தடுத்து நிறுத்தி இருக்குது. பாரதமும் இப்போ மீண்டும் சொர்க்கம் ஆக்கணும். அதனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக தூய்மையாகணும். அப்போ தான் அந்த தூய்மையின் சக்தி இருக்கும் இல்லையா? பாபா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே. அப்போ தான் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே உங்களால் தூய்மையாக இருக்க முடியுதா, காமம் இல்லாமல் இருக்க முடியுதா, கோபம் பற்று இல்லாமல் இருக்க முடியுதா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பாபாவும் தாதாவும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். சிவபாபா கூட இந்த பழைய செருப்பு மூலமாக குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறார். பழைய செருப்புன்னு எதை சொல்கிறாரு? பழைய உடல் கொண்ட பிரம்ம பாபாவை சொல்கிறார். அவர் புது உடல் எடுக்க முடியாது. சிவபாபா புது உடல் எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். சொர்க்கத்தில் அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து தனக்கென்று தனி உடலும் எடுக்க மாட்டார். அவர் பழைய உலகத்தில் பழைய உடலில் வருகிறார் இல்லையா? டைரெக்டாக பிரவேசமாகிறார். தாயின் கர்ப்பத்தில் கூட பிறக்கலை. இந்த கலியுகத்தில் இப்போ கோர இருள் இருக்குது. ஸோ அந்த கோர இருளை முற்றிலும் வெளிச்சமாக மாற்ற வேண்டியது பாபாவுடைய வேலை. அதுக்கு தான் வந்திருக்கிறார். நல்லது. இந்த எல்லையற்ற உலகத்தை உங்களுடைய இதயத்திலேருந்து மொத்தமாக நீக்கிடுங்க. அதன் மீதுள்ள அத்தனை பற்றையும் அறுத்தெறிங்கன்றார். உங்களுடைய மனதை இந்த பழைய உலகத்தில் உள்ள எதிலும் ஈடுபடுத்தாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய உலகம் அழிஞ்சிடுச்சு. அதில் வாழ்பவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். ஸோ பாபாவுக்கு இந்த பூமியை சொர்க்கமாக்குற அந்த சேவையில் உதவியாளர் ஆகுங்கள். ஸோ அப்போ தான் சொர்க்க ராஜ்யத்தை நம்ம பரிசாக பாபா கிட்டேருந்து அடைய முடியும். அப்படி பரிசாக அடையிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உடலற்ற நிலையில் இருக்கணும், அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கணும், தூய்மையாகணும், சுயதர்சன சக்கரதாரி ஆகணும். சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த முக்கால ஞானம்தான். சொர்க்கத்தின் ராஜாவாக இருந்த நான் விகாரத்தினால துவாபரகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்துட்டேன். இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைவதற்காக நான் தூய்மையாகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் சதா ஓடிட்டு இருக்கணும். உங்களுடைய இனிமையான வீடாகிய பரந்தாமத்தையும் இனிமையான ராஜ்யமாகிய சத்யுக சொர்க்கத்தையும் சதா நினைவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். வரதானம்: உங்களுடைய விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சந்தோஷமாக முன்னேறக்கூடிய நிச்சய புத்தி உடைய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எப்போவுமே உங்கள் முன்னாடி உங்களுடைய விசேஷ குணத்தை மட்டும் வையுங்கள், பலகீனத்தை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசேஷ குணத்தை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களுடைய பலகீனத்தை சிந்தனை பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸோ ஸ்பெஷாலிட்டி சேவையில் பயன்படுத்த சொல்லுவார் பாபா. அப்போ தான் அது இன்னும் அதிகமாகும்ன்ட்டு. ஸோ இந்தந்த ஸ்பெஷாலிட்டியை வச்சு நான் சேவை செய்வேன், சுய புருஷார்த்தம் பண்ணுவேன். ஸோ இந்தந்த விசேஷ குணங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு அதுலேயே நீங்கள் கவனம் கொடுக்க உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஐயோ என்னால் இது முடியலையே, பாபா இதை சொல்கிறாரு, இது முடியலையே, அதை சொல்கிறாரு, அது முடியலையே, இதையே நீங்கள் சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நமக்கு பிராமண வாழ்க்கையை ஒத்து வராது போல இருக்குதுன்ட்டு விட்டு போயிடுங்க, நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் விசேஷ குணத்தையே சதா நினைவு பண்ணிட்டு இருங்கன்றார். உங்களுடைய பலகீனத்தை விடணும், ஆனால் அதுக்காக அதையே ரொம்ப நினச்சிட்டு இருக்காதீங்க. அதை நினைக்கல அப்படின்னாலே நீங்கள் சந்தோஷமாக முன்னேறுவீங்கன்றார். அது மட்டும் இல்லை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். சர்வசக்திவான் கையை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஸோ சர்வசக்திவான் கையை பிடிச்சிட்டா கண்டிப்பாக அந்த கரைக்கு பாபா அழைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது 3
அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த நம்பிக்கை இல்லை சர்வசக்திவான் தந்தையுடைய நான் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்ற நம்பிக்கை நிரந்தரமாக யார் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக நிரந்தரமாக வெற்றி தான் அடைவாங்க, வெற்றி ரத்தினமாக தான் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே இந்த 3 விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணும். ஒன்று, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும், என்னால் முடியும். அடுத்தது பாபா மேலே, நான் யாரை பிடிச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த பாபா மேலே நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது, இந்த நாடகத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியிலும் கண்டிப்பாக நன்மை இருக்குது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதில் கண்டிப்பாக எனக்கு நன்மை இருக்குது, நன்மையில் தான் முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் விலகி சாட்சியாளராகவும் பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா அந்த கடைசியில் வெற்றி வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அதுக்காக தான் நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கன்றார். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இல்லாட்டினா பதற்றத்திலே உங்கள் நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, ராயலாக நடந்துக்கணுன்றார் இல்லையா, அதில் மிகப்பெரிய ராயல் தன்மையே தூய்மை தான். ஸோ அந்த தூய்மைன்ற ராயல் தன்மையை மட்டும் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே தானாகவே எல்லைக்குட்பட்ட எல்லா ஈர்ப்புகள்லேருந்தும் விலகிடுவீங்கன்றார் இல்லையா. நான் ரொம்ப பரம பவித்திரமானவன், கலியுகத்தின் எந்த கவர்ச்சியிலும் மயங்கிற கீழானவன் நான் கிடையாது அப்படிங்கிற எண்ணமே அந்த எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியில் மயங்கிற அளவுக்கு நான் கீழானவன் கிடையாதுன்ற எண்ணத்தை எடுத்துகிட்டு வர காரணத்தினாலேயே அந்த சின்ன சின்ன கவர்ச்சியிலேருந்து நீங்கள் விலகிடும் உங்களுடைய புத்தி. ஏன்னா அது நம்மை பொறுத்த வரைக்கும் சீச்சி உலகம், சீச்சி ஈர்ப்புகள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.